Hello friends, Assalamu alaikum. Welcome to Ashika's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாய் விட்டு மட்டன் பிரியாணி எப்படி ரொம்ப ஈஸியா அதே நேரத்துல ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா புரியும். நான் செஞ்ச மெஷர்மென்ட்ல பாத்தீங்கன்னா 10 ல இருந்து 12 பேர் தாராளமா சாப்பிடலாம். இப்போ இத செய்ய ஆரம்பிச்சிரலாம் வாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு எப்போவுமே ஒரு திக் பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 400 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. நாம் இன்றைக்கி 2 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 2 கிலோ மட்டன் போட்டு செய்ய போகிறோம். அதனால் கிலோக்கு 200 கிராம் ஆயில் எடுத்துக்கோங்க. நாம் இன்றைக்கி 2 கிலோ செய்கிறதால 400 ml ஆயில் தேவைப்படுது. இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணுத்தையும் நான் 6 பீஸ் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணால் தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். ஒரிஜினல் பிரியாணி மசாலானாலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தான். இது மூணுத்தையும் சேர்த்தாலுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வரும். அடிஷ்னலாக நீங்கள் பிரியாணியில் சோம்பு, கல்பாசி இது மூணுத்தையும் சேர்த்துறாதீங்க. டேஸ்ட்டு டோட்டலாகவே மாறிடும். வெங்காயம் சேர்த்ததும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுதான் இஞ்சி பூண்டு சேர்க்குறதுக்கான பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 100 கிராம் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். அதாவது 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு சேர்க்கணும். நாம் இன்றைக்கி 2 கிலோ செய்கிறதுனால 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு சேர்க்கணும். இப்போ இதில் 100 கிராம் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இது கூட 100 கிராம் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ இதில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சில பேர் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கறி சேர்த்து வதக்குவாங்க. அப்படி செய்யும்போது கவுச்சி வாசனைலாம் அப்படியே தான் இருக்கும். நாம் இதில் இஞ்சி பூண்டு கூட நல்லா கறி சேர்த்து வதக்கும் போது அதில் இருக்க கவுச்சி வாசனைலாம் போய் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டனோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்க விடுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு கூட மட்டன் நல்லா வதங்கி வந்திருக்கு. கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல்லுப்பு தான் சேர்க்க போகிறேன். கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்க்கணும். நாம் இன்றைக்கி 2 கிலோ செய்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவு உப்பை பிரியாணி மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. இன்னொரு கைப்பிடி அளவு உப்பை சாதம் வடிக்கும்போது சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 1 கிலோ செய்கிறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவு பிரியாணி மசாலாவில் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பாதி அளவை சாப்பாடு வடிக்கும்போது சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை கூட நான் நீல வாக்கில் நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 50 கிராம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பிரியாணியை விறகடுப்பில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இங்கே சிட்டியில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது. நீங்கள் வில்லேஜில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விறகடுப்பில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம்.
புதினா கொத்தமல்லி சேர்த்ததுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லியை இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கவே கூடாது. நான் 2 ஸ்பூன் தான் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் தூள் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தனியாத்தூள் சேர்க்கணும். மஞ்சள் தூள் கூட சேர்க்கலாம், ஆனால் அது ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் தனியாத்தூள்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 100 கிராம்லேருந்து 150 கிராம் இருக்கும். நல்லா கெட்டி தயிராகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன லெமன் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா 4 லெமன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் மட்டனை தனியாக வேக வச்சு செய்வாங்க. அது மாதிரி செய்கிறத விட மட்டனை எல்லா மசாலாவோட வதக்கி ஸ்லோ குக்கில் வேக வைக்கும்போது நம்ம சேர்த்துருக்க மசாலா உப்பு காரம் எல்லாம் மட்டன் நல்லா அப்சர்வ் பண்ணி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் திரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எலும்பில்லாத ஒரு நல்ல திக்கான பீஸை எடுத்து செக் பண்ணி பாருங்கள் வெந்துடுச்சான்ட்டு. இது மாதிரி எலும்பில்லாத நல்ல திக் பீஸை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாதம் வடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் அரிசி நல்லா ஃப்ரீயாக உதிரியாக வேகும். இப்போ இதில் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 கிலோவுக்கு 2 கைப்பிடி அளவு உப்பு சேர்க்குறோம். நம்ம ஆல்ரெடி 1 கைப்பிடி அளவு உப்பை பிரியாணி மசாலாவில் சேர்த்துருக்கோம். இப்போது 1 கைப்பிடி அளவு உப்பை சாதம் வடிக்கிறதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ரெட் ஃபுட் கலர், அதாவது கேசரி கலர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 2 கிலோ பாஸ்மதி அரிசியை 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அரிசி வெந்துடுச்சான்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அரிசி 75% குக் ஆச்சுன்னா போதும். பேலன்ஸ் 25% நம்ம தம் விடுறதுலேயே கரெக்டாக வெந்து வந்துடும். சாதம் 75% குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வடித்து வச்சுக்கலாம். வடிக்கும் போது தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுக்கோங்க, அது யூஸ் ஆகும். அவ்வளோதான், சாதம் வடித்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்துட்டு லேசாக கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் பிரியாணி மசாலா படுற மாதிரி லேசாக ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் லேசாக மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் பாஸ்மதி அரிசிலாம் உடையாமல் நீளமாக நல்லா வரும்.
நாம் தம் பிரியாணி செய்கிறத விட இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். தம் பிரியாணி செய்யும்போது சில ரிஸ்க் இருக்குது. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா சில நேரத்தில் குழஞ்சிரும். அதே மாதிரி தண்ணி கம்மியாக சேர்த்துட்டா அரிசி சரியாக வேகாமல் ஒரு மாதிரி ஆகிடும். இதில் ரிஸ்க் எதுக்குமே கிடையாது. கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரைஸ் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை தம் விட வேண்டியது தான். தம் விடுறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாப்பாடு சுத்தமாக அடிப்பிடிக்காது, தோசைக்கல் கூட தேவைப்படாது. பாருங்கள், ஒரு கரண்டியோட பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி சாப்பாடுக்கு நடுவில் கேப் விட்டுக்கோங்க. இதில் அரிசி வடித்த தண்ணி நான் ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு டீ டம்ளர் அளவுக்கு எடுத்து இந்த சென்டரில் ஊற்றிக்கோங்க. இது மாதிரி செய்கிறதால சுத்தமாக அடிப்பிடிக்காது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா தம் விடுறதுக்கு தோசை தவா கூட தேவைப்படாது. இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த கேப்பில் ஊற்றியாச்சு. இன்னும் 2 டம்ளர் அளவுக்கு சாப்பாடோட கார்னரில் இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. நான் 2 கிலோ மெஷர்மெண்ட்டுக்கு தான் இந்த மாதிரி 2 டம்ளரை ஊற்ற சொல்கிறேன். இதே நீங்கள் 1 கிலோ செஞ்சிங்கன்னா 1 டம்ளரே போதும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான மெத்தட். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தோசை தவாவே தேவைப்படாது, தோசை தவா கூட வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த மெத்தட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதை 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் தம்க்கு விட்டுக்கலாம். அரிசி வடித்த தனியாக வேஸ்ட் பண்ணாமல் இதுக்கு மேலே வச்சுருங்க. இந்த மாதிரி தம்க்கு விடுங்க. இதையே நம்ம விறகடுப்பில் செஞ்சுருந்தா அதோட தணலெல்லாம் எடுத்து இந்த தட்டுக்கு மேலே விட்டுருப்போம். நம்ம கேஸ் அடுப்பில் செஞ்சதால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா பூத்து உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பாய் விட்டு மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், கார்னரில் இருந்து தான் எடுக்கணும். ஒயிட் ரைஸ் மாதிரி சென்டராக இருக்கக்கூடாது. நீங்கள் கடைங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி செய்கிறதால சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மாஸ்டரோட மெஷர்மெண்ட்டு தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இதே ஸ்டெப் பை ஸ்டெப்பில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழை இலையில் பிரியாணி சாப்பிட்றது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் சர்வ் பண்ணிக்கலாம். ஆனியன் ரைட்டா, ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்வீட்டு, ஒன்று ஷீர் குர்மா, இன்னொன்று கடல் பாசி அதாவது சைனா கிராஸ் புட்டிங், முட்டை, எங்கள் கடை ஸ்பெஷல் சிக்கன் பக்கோடா. ரெசிபியை நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம பாய் விட்டு மட்டன் பிரியாணி அன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக வந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் பிரியாணி கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வரும். அவ்வளோதான், நம்ம பாய் விட்டு மட்டன் பிரியாணி ஒரு சூப்பரான விருந்தோட கம்ப்ளீட் ஆச்சு. என்னதான் நம்ம கடையில் வாங்கினாலும் அது வீட்டில் செஞ்ச மாதிரி வராது. வீட்டில் ஹைஜீனிக்காக பார்த்து செய்வோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி கிரேவி. நம்ம பிரியாணி மசாலா ரெடி ஆனதுக்கப்புறமா இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து வச்சுப்போம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் இது. இது கூட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.